ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 45 எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே கைஸ், பலவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்மி அகாடமியோட டைரக்டர் தான் சொல்லிட்டு இருக்காப்ல. உண்மையாவே எங்க இருக்கதோட பவர் இதானா, எங்க இருக்க லிங்கான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருக்கான், மாஸ் பண்ணிட்டு இருக்கா, எக்னஸோட பவர் இதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காப்ல, ஆமா அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கொஞ்சம் இங்க வா, இங்க வந்து பாத்துருச்சுக்க இந்த மேப்பை பாரு. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சீனியர்ஸ், அந்த கிரீன் கலர்ல இருக்குது ஜூனியர் லிங்கான் டீம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு பத்தியா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீனியர்ஸோட கேப்டனு அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பாரு, இவங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஜூனியரை சுத்து போட்டாங்க போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு லிங்கான் டீம் மாட்டிக்கிட்டாங்களா இல்ல வந்துட்டு தப்பிச்சிருவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம டீச்சர் வேற சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா, இது ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். சுத்து போட்டாங்க சீனியர்ஸ் வந்து ஜூனியரை. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களை மாட்டிக்கு நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் டைரக்டர் அப்படி சொன்னோடனே, நான் உன்னோட ஆர்வமா இருக்கேன் லிங்கான். உன்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு நான் நினைக்கிறேன். உன்னோட பவர் செய்து ஹைப் பண்ண தேவையில்லை. தயவு செஞ்சு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணி எனக்கு வந்து பார்த்தேன்னா உன்னோட பவரை காட்டு. உன் பவரை பாக்குறக்காண்டி நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, பிங்கரு ஹீரோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதுல குத்தி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மள சுத்து போட்டாங்க, நம்மளோட பிளான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆனா பக்காவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. அதாவது தீங்கி இலக்கும் எண்ணம் கொண்டவர்கள் அதிகமா இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துங்க. உங்களை சுத்து போட்டாங்க, உங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடிய ஆள் தான் சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை பார்த்தோன்னே நான் இப்போ ஒரு தூண்டில் போட்டிருக்கேன். அந்த தூண்டில்ல மீன் மாட்டுமான்னு தெரியல. மாட்டுனா நல்லா இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஹேர் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நம்மளோட பிளான் மட்டும் ஒர்க் ஆகுச்சுன்னா பக்காவா இருக்கும். நான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஒர்க் ஆகி ஆகணும். ஒர்க் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா பிளான் போட்டிருக்க அப்படி சொல்லிட்டு பாக்குறான். இதான் நம்மளோட பிளானு பாரு அப்படி சொல்லிட்டு சொல்றான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஆளை காப்பாத்திருப்பான் பாத்தீங்களா? அவனை வந்து நம்ம ஹீரோ மாட்டிக்கு மார்வேஷம் போட்டு நம்ம பேட்டி ப்ரௌடரோட அனுப்பி விட்டான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மரத்து மேல இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்களோ இல்லைனாலும் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டெல்த்ல போய் அட்டாக் பண்றதான் பிளானு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே புரிஞ்சுச்சா பிங்கர், புரிஞ்சுச்சா, இதைத்தான் நம்ம பண்ண போறோம். இந்த பிளானை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றதோட அந்த இடத்துல கட்ட போட்டு இங்க நம்ம ஃபேட்டி சொல்லிட்டு இருக்கான். சீனியர்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்க போல, பக்காவா இருக்கீங்க போல. சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா, உடலுக்கெல்லாம் எப்படி இருக்கு? சரி மறக்காம ஐடிங் கார்டை கொண்டு வந்துட்டீங்களே, ஐடிங் கார்டு தான் முக்கியம், கொண்டு வந்துட்டீங்களே. உங்களுக்கு இந்த பேட்டரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ட்ரீட் வைக்கிறேன். இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட காசு தான், வேற யாரும் காசு இல்ல. உங்ககிட்ட இருந்து நாங்க புடுங்கிருப்போம் பாத்தீங்களா, அந்த காசை வச்சு உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மாட்டி வேஷம் போட்டான் பாத்தீங்களா, அவன் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நான் எதிர்பார்க்கவே இல்ல. லிங்கார்ட்ட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ஆள் மாட்டிக்கு மாறக்கூடிய மேஜிக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் போல. நல்ல வேளை நான் அவனோட டீம் சேர்ந்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன நம்பி அவன்ட்ட ஐடி கார்ட்லாம் குடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நான் வந்து தோத்துறக்கூடாது. இது வந்து அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. இது கண்டிப்பா அவங்க இந்த ட்ராப்ல அவங்க விழுந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கொழுத்த பண்ணிக்கு. டேய் உன்னைய சும்மா விடமாட்டோம்டா. உன்னைய சும்மாவே விடமாட்டோம். அப்படி இப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போட்டுட்டு இருக்காங்க. லிங்கான் ஒழுங்கு மரியாதை அந்த ஐடி கார்டை கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ உங்க கதை இந்த இடத்துல முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா லிங்கான் மாட்டிக்கு இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம முதுகுல குத்தி சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி முந்திக்கிட்டு வருது பாத்தீங்களா, முந்திரி கொட்டை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் டிவிஷன் கேப்டன். பின்னாடி 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கவங்க லிட்டில் டிவிஷன் கேப்டன் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல டிஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேப்டனே. இதுங்கெல்லாம் முந்திரி கொட்டை நாய்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருவாங்க. இவங்கள அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம்லாம் பட தேவையில்ல. பின்னாடி இருக்க ஆள தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ பெர்ஃபெக்ட்டா அடிக்கணும். நம்ம பிளான் மட்டும் ஒர்க் ஆனா நல்லா இருக்கும். பட் நம்ம பிளான் அவங்க கண்டுபிடிக்காம இருக்கணும். கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே, வெரி குட். எனக்கு தெரிஞ்சு பாத்தேன்னு வச்சுக்க, நம்ம பிளான்ல வந்து அவங்க சிக்கிற மாட்டி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, அவன் ஆன்ட் தானே போதக்குள்ளே டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ குழிய தோண்டி விட்டா. குழிய தோண்டினதுல வந்து பாத்தீங்கன்னா டிக் அப்படின்னு சொல்லிட்டு குழிய தோண்டின உடனே எல்லாரும் விழுந்துட்டாங்க. உள்ளக்க குழிக்குள்ள விழுதா. ஓ மை காட், ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே தான் விழுகுறாங்க.
விழுந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், என்னோட டிக்க பார்த்தீங்களாடா தக்காளி நான் தூக்கி ஸ்மாக் போட்டுருவேன். அவ்வளோதான். அடுத்த கொஞ்ச நேரத்துல என்னால பெரிய பள்ளம்லாம் தோண்ட முடியும். நான் யாருன்னு நினைச்சேன், ஆண்ட்டுடா. ஆண்ட்டோட பவரே குழி தோண்டுறதான்டா. அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, தியாட்ட சொல்லிட்டு இருக்கு. "ஹே தியா, என்னோட வேலைலாம் முடிஞ்சுச்சு. அடுத்து உன்னோட வேலை தான். நீ உன்னோட பவர காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு நெனைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தியாட்ட சொன்னேன். "ஏய் எனக்கு புரிஞ்சுச்சு. மாஸ்டர் காண்ட் இது கூட பண்ண மாட்டேனா?" அப்படி சொல்லிட்டு 2 கையில வந்து பார்த்தீங்கன்னா, தண்டர் ஸ்டோம் எடுக்கிறேன். தண்டர் ஸ்டோம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் "இந்தா வச்சுக்கோ" அப்படி சொல்லிட்டு போடுறா. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, "கத்திட்டேன் மாமி" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, அவ்வளோதான் ஆன்னு சொல்லிட்டு கத்துறதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புகை மட்டும் தான் சோலி முடிஞ்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுட்டுன்னு நெனைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, அவளோட ஐடிங் கார்ட எடுத்துட்டு, ஐடிங் கார்ட எடுத்தாச்சு" அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 3 பேர் மட்டும் தான் தெரிஞ்சு. பார்த்தா மொத்தமா 48 பேர கொண்டிருக்கீங்க. இந்த 500, 500 பாயிண்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2400 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு சிஸ்டத்துல இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. எனக்கு இந்த இடத்துல இவங்க வந்து 48 பேர இந்த இடத்துல கொண்டாங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி கொண்ட எல்லாரையும் சேர்த்து சொல்லுதா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இதுவரைக்கும் வந்து இப்போதைக்கு சிஸ்டத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 500 இன்டு 48 24,000 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹா 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 நாங்க மாஸ் காட்டிட்டோம்ல மாஸ்டர். நாங்க தியாவும் ஐயாவும் எப்போதுமே மாஸ் தான். பாருங்க சிஸ்டர்ஸ் எப்பவுமே ஒண்ணு சேர்ந்தா நாங்க மாஸ் பண்ணிருவோம். இந்தா பார்த்தீங்களா ஐடிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடிங் கார்ட கொத்தா தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் ஐயா. நம்ம பிளான வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா அந்த ட்ராப்ல விழுந்துருவாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி ஸ்டெல்த்த யூஸ் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அட் என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? எப்புட்றா விழுந்தீங்க? எப்புட்றா ஒரே அட்டாக்ல விழுந்தீங்க? அப்படி சொல்லிட்டு லிட்டில் டிவிஷன் கேப்டன் அந்த ஒயிட் டீச்சர் சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தா வந்துட்டேன். இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது. உன்ன இதோட உன் கதைய முடிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டெல்த்த யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயாவோட பஞ்ச யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபாஸ்ட்டா ஸ்டெல்த்த யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண தான் வர்றான். பஞ்ச் பண்ண வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு லிட்டில் டிவிஷன் கேப்டனா இருக்க ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, லிசனர் ஆக்டிவேட்டட் 200% அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் கேப்டன் வேகமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுங்க. உங்களோட ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள யாரோ கண்ணுக்கு தெரியாம ஸ்டெல்த் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வர்றா. உடனே தடுங்க அப்படின்னு சொன்னோனே, இந்த ஓகே என்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்றேன் அப்படி சொல்லிட்டு, அவனோட பவர யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு பஞ்ச் குடுக்க கரெக்ட்டா அவன் சொல்ல கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான பஞ்ச குடுத்துட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டான். எப்படி நான் ஸ்டெல்த்ல தானே இருக்கேன். எப்படி இவன் டிஃபென்ஸ் பண்ண முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே! எப்படி கண்டுபிடிச்சாய்ங்க? நான் ஸ்டெல்த்ல இருக்கும்போது எப்புட்றா கண்டுபிடிச்சீங்க? அப்படி சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஸ்டெல்த்ல இருந்து வெளில வந்துட்டான். வெளில வந்துட்டு, "ஹேய்! எப்படி ஹவ் இட் பாசிபிள்? எப்படி நீ வந்து வெளில வந்த? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இங்க தான் இருக்கேன்." அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஸ்டெல்த்த யூஸ் பண்ணியிருந்தேன். எப்புட்றா நீ என்னைய கண்டுபிடிச்ச? அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தேன்னா, லிட்டில் டிவிஷன் கேப்டன் ஒயிட் கலர் டீ-ஷர்ட் சொல்லிட்டு இருக்கான். "ஹே! ஹே! ஜூனியர் நீ இன்னும் வந்து பார்த்தீன்னா வளரணும். நல்லா ஃபன் பண்ற மேன். உண்மையாவே உன்னோட ஸ்ட்ரெல்த் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நான் அத இல்லன்னுலாம் சொல்லல. பட் ஆனா உனக்கு இன்னும் கத்துக்கிற வேண்டிய நெறைய விஷயம் இருக்கு. நீ இன்னும் கத்துக்குட்டி தான்டா. நான் வந்து பார்த்தேன்னா, என்னோட ஸ்கில்லே கேட்கக்கூடிய ஸ்கில் தான். நீ வந்துட்டு எவ்வளோதான் பயங்கரமான ஸ்ட்ரெல்த் யூஸ் பண்ணாலும், நீ மூவ் பண்ணும்போது காத்துல அசைவு சின்ன சின்ன அசைவு இருக்கும் பாத்தியா? அந்த அசைவ வச்சே நீ எந்த இடத்துல இருக்க? நீ என்ன மாரி அட்டாக் பண்ண போற? அப்படின்னு சொல்லிட்டு என்னால பெர்ஃபெக்ட்டா கணிக்க முடியும். கணிக்க முடியுன்றதே கேட்க முடியும். அது கேட்கறத வந்து பார்த்தேன்னா, என்னோட மெயின் கேப்டன்ட்ட புட்டு புட்டு வைக்க முடியும். அதனால உன் கதைய இதே இடத்துல முடிக்கவும் முடியும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன், பரவால்ல. ஜூனியர் நீ வந்து பார்த்தேன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்த. ஆனா வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, நீ ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல. நீ ஒரு ட்ராஷ் தான்டா அப்படி சொல்லிட்டு இருக்க. சரி உன்ன ட்ராஷ்ன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நீ மோசமாலாம் பேட்டில் பண்ணல. சரி ஓகே அத ஒழட்டி விட்டுரு. இப்போ வந்து நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தேன்னா, நீ ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்துல சரணடைஞ்சிரு. உன்னோட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு, நீ இந்த இடத்துல தொக்கா மாட்டிக்கிட்ட. சரணடைஞ்சிரு. நீ வந்து பார்த்தேன்னா, விட்டுரு. நீ சரணடைஞ்சா உன்ன விட்டுரு. உன் பிளான் அவ்வளோதான முடிஞ்சுல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு, என்ன ஜோக் பண்றியா? சரணடைஞ்சிருவா. இங்க எதுவுமே முடியலடா. இப்ப தான்டா ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் பாருப்பா. என்ன ஜூனியர் நீ வந்து பார்த்தேன்னா, அட்டாக் பண்ணா தான் கண்ணு மூணு தெரியாம வர்றேன்னு சொல்லி பார்த்தேன். சுத்தி நடக்கிற விஷயத்த கூடவா கவனிக்க மாட்ட? அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, இங்கிட்டு பார்த்தா வாட்ன்னு சொல்லிட்டு கத்திரு. என்னடா வாட்டுன்னு கத்துறான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ரோசன் பிரிசன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டில இருந்து ப்ரவுன் ஹேர்ல இருந்து நம்ம நம்ம ஹீரோ டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் ஹேர்ல கத்திக்கிட்டு இருக்கு. எப்புட்றா எப்படி எங்கள லாக் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. நாங்க பெர்ஃபெக்ட் பிளான் போட்டிருந்தோம் அப்படி சொல்லிட்டுலாம் இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ முதுகுல குத்தியும் லாக் பண்ணிட்டாய்ங்க. முதுகுல குத்தி நோக்கு வேணும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ டீம் சேர்ந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட சொந்த டீம்மேட்ஸ்க்கே, காம்ரேட்ஸ்க்கே துரோகம் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட அது தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்புட்றா அட் அ டைம்ல என் டீம்மேட் மொத்த ஆளையும் ஃப்ரீஸ் பண்ண. உன்ன சும்மா விட மாட்டேன்டா. அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இதுக்கு மேலே வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, சண்டை போட போறியா? உன்ன பத்தி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த இடத்துல விட்டுட்டு
நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிருவ. நீ மட்டும் தப்பிச்சிருவ. உன் டீம்மேட் போனா போயிட்டு போறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அதாவது எங்க டீம்ல ஒரு முதுல குத்தி இருந்தான் பாத்தியா? அந்த முதுல குத்தி மாட்டிக்கு விட்டுட்டு போயிருவேன்னு நெனச்சேன். பரவால்ல நீ வந்துட்டு இன்னும் நிக்கிற. இப்ப கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். என்ன இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிற போறியா? உன் டீம்மேட்ட விட்டுட்டு? இல்ல இந்த இடத்துல இருந்து என் கூட பேட்டில் பண்ண போறேன். ஏன்னா நான் உன்னோட ரொம்பவே பவர்ஃபுல்லானவன்டா. நான் அதுவும் இல்லாம பாத்தேன்னு வச்சுக்கோ, உன்ன இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். என்னதான் நீ வந்துட்டு ஒரு ஜூனியரா இருந்தாலும் 5த் லெவல் அவைக்கின்னு அடைஞ்ச ஒரு சீனியரோட சண்டைக்கு வர்ற பத்தியா? உண்மையாவே உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான்டா! அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவே வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 4த் லெவல் தான். ஆனா இவன் வந்து பார்த்தீங்கன்னா 5த் லெவல் அவைக்கின்னு அடைஞ்சிருக்க சீனியரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்பு நம்ம சிஸ்டம்ல நோட்டிஃபிகேஷன் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸா ஒரு எனிமி வந்து டிடெக்ட் ஆயிருக்கான். அவன வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க தோற்கடிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படி மிஸ்ட்ரியா இருக்கான். அது மாட்டிக்கு மிஸ்டீரியஸ் ரிவார்டு கிடைக்கும். என்ன ரிவார்ட்லாம் சொல்லல. மிஸ்ட்ரியா ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இத பார்த்த உடனே, இதுக்கு மேல நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? நான்லாம் வந்து பார்த்தீன்னா, பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாட்டி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு. சும்மா விடுவேனா? இந்தா வந்துட்டேன் ராஜா. ஏய் சீனியர் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அதாவது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, ஒழுங்கா ஐடிங் கார்ட குடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிரு. உன்ன நான் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, அடிக்காம சிம்பாலிக்கா விட்டுறேன். சப்போஸ் நீ வந்துட்டு பார்த்தேன்னா என்ட்ட சண்டை போடுவேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, உன் கதைய முடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நீங்கலாம் சீனியர்ஸ் 3rd இயர் ஆம்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd இயர்ல ஜூனியர்ஸ் இருப்பாய்ங்களாம்ல. அவைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர்லாம் வேஸ்ட் போல. நெனச்சா நான் கூட அடிச்சிடலாம் போல. 1st இயர்ல இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க எல்லா சீனியரையும் தூக்கி ஸ்மாக் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, உங்களுக்குன்னு ஏதோ சோசியல் மீடியா பேஜ் வச்சிருக்கீங்களா? அதுல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டேன். அதுல ட்ரிகர் ஆயிட்டு வந்துட்டியாப்பா தம்பி. இந்த மாட்டிக்கு கோவப்படுறதுல என்ட்ட ஒண்ணுமே ஆகாது. சொல்றத கேளு. ஒழுங்கு முறையா குடுத்துட்டு போயிரு. இல்லேன்னு வச்சுக்க, அவைங்க சும்மாவே போட்டு அடிக்கிறாய்ங்க. ஹெவியா அடிப்பாய்ங்க. என்ன சொல்ற? நீ வந்துட்டு விட்டுட்டு போறியா? இல்ல வந்து அடி வாங்கி சாக போறியா? அப்படின்ற மாரி கேட்பான். அத கேட்ட உடனே மெயின் கேப்டனுக்கு கடுப்பாயிட்டு. தக்காளி நேத்து முளைச்ச காளான் உனக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, கொடுக்கு முளைச்சிட்டு தெரியுதோ? உன்ன சும்மா விடமாட்டான்டா டேய்! உன் கதைய இந்த இடத்துலயே நான் முடிக்கிறேன்டா லிங்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னா சொல்லிட்டு இருக்கான். அத கேட்ட உடனே, பாப்போம் யார் கதைய இந்த இடத்துல யார் முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே பாய், see you later, குட் நைட்.